நான் வந்து இந்த ஹைப்ரவ் ஹீரோஸ் படம் பார்க்கவே மாட்டேன். நீ தனித்தா நல்லா ஓட்டுனாங்க. தற்பாதுகாப்புக்கு SOS இருக்குது, போட்டிருக்கீங்களா? தேங்க்யூ சார். அடுத்தபடியாக லைஃப் லைன் மருத்துவமனை தலைவர் டாக்டர் JS ராஜ்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நானும் ஒரு சமூக ஆர்வலர், கொஞ்சம் பட்டாசு வெடிக்கும் பேச போறேன். ஆனால் முதல்ல வந்து என் நண்பன் சீனிவாசன் சார் இன்வைட் பண்ணார். அவருக்கும் மஞ்சுநாத்துக்கும் எனது வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான ஒரு குழுமம். நம்ம கேட்டதெல்லாம் டப்பு நெருப்பு போல நம்ம குகநாதன் சாரும் ராஜன் அண்ணன் பேசினாங்க. ரொம்ப அழகா சின்ன பையன் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம அண்ணன் வேற உதயகுமார் அண்ணன் ரொம்ப அழகா பேசினாரு. அஃப்கோர்ஸ் பேரரசு பிரதர் பேசினது எனக்கு ரொம்ப உடன்பாடு. அதை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ண மாதிரி நான் இப்போ பேச போகிறேன். எவ்ரிபடி ஆல் ஸ்போக் வெல். முதல் படத்தை பற்றி ஒரு 4 நிமிஷம். நான் வந்து நானும் மனைவி ராத்திரி ஒரு 10-15 நிமிஷம் தூங்குறதுனால பார்ப்போம், நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ பிரைம்லையோ. நான் வந்து இந்த ஹைப்ரவ் ஹீரோஸ் படம் பார்க்கவே மாட்டேன். இன்னும் பார்க்கல. இன்னும் நான் ஆக்சுவலாக லிஸ்ட்டில் இருக்குது. இன்னும் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போல பல படங்களை இன்னும் பார்க்கல. அண்ணாத்த அது மாதிரி சிலர் பார்க்காதீங்கன்னு கூட சொல்கிறாங்க, அது டிஃப்ரெண்ட் மேட்டர். பட் அதெல்லாம் இன்னும் பார்க்கல. சின்ன ஆக்டர்ஸ் நடிக்கிறது பார்ப்போம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த படத்தோட ஹீரோஸ் பாருங்க. கெட் அப் மேன், கம் ஆன். ரொம்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் போல, நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் மாதிரி, ஏன் நம்மள மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஐ திங்க் திஸ் இஸ் avant-garde ஃபிலிம்ஸ் வேர் டைரக்டர் இஸ் நாட் ஹியர். ஒரு சாமானிய மனிதர்களுக்கு என்ன நடக்குது, எல்லாரும் ரொம்ப அழகா வெள்ளையா, இவங்களும் அஃப்கோர்ஸ் அஜித் அண்ட் விஜயோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அஜித் மாதிரி அழகா வெள்ளையா வந்துட்டு என் பின்னால நிறைய பேர் இருக்காங்க சொல்ற மாதிரி தேவையில்லை. ஏன் ஆர்டினரி எங்களை மாதிரி வந்து வரலாமே, இல்லைன்னா எல்லாம் நம்ம வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். மக்களை நம்ம விஜய் மாதிரி பேசக்கூட இல்லாம, அவ்வளோ அழகா கூட இல்லாம, ஆர்டினரி லைக் அஸ், பாய் நெக்ஸ்ட் டோர். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. உங்களை மாதிரி ஆட்கள் should become bigger and bigger heroes. உட்காருங்க. 4-5 நாள் கூட ஒரு மலையாள படம் பார்த்தேன், இலை வீழா பூஞ்சில். எல்லாரும் போய் பார்க்கணும். அவ்வளோ நல்ல படம். நாமினேட்டட் ஃபார் அவார்ட்ஸ் எட்ஸெட்ரா. அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கூலி லைக் apparently comes as a villain. குள்ளமா மொட்டையா இருக்கு ஒரு ஆக்டர். அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படம் என்க்ரோசிங். நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி படங்கள் வந்து சூதாட்டம் போல படங்கள் அபவுட் காமன் மேன், அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி எடுக்கும்பொழுது நார்மல் பீப்புள் ஷுட் பிகம் த ஹீரோஸ் ஆஃப் த ஃபியூச்சர். மலையாளம் படத்தை ஆல்ரெடி ஹேப்பன் லைக் தட். நீ வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நல்லா யூ கேன் லுக் நார்மல் ஃபைன், யூ கேன் ஸ்டில் பி a ஹீரோ. அது வந்து இது ஒரு படம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. 1 2 20,000 கோடி பெரிய நம்பரா சின்ன நம்பரா? பெரிய நம்பர் தானே. இந்தியாவில் வந்து இளைஞர்கள் ஆன்லைன் கேமிங்ல போய் 2024 இழந்த காசு 20,000 கோடி. என்ன சொல்றீங்க எல்லாரும்? அப்பப்ப சில பேர் எழுந்து மோடிஜி நீங்க அங்கிருந்து கொண்டு வாங்க, ஒருத்தருக்கு 5 லட்சம் போடுங்க, 10 லட்சம் போடுங்க. 20,000 கோடி இளைஞர்கள். நீட்ல ஒரு பொண்ணு இறந்து போச்சு, என் மனசும் கதறிச்சு. நானும் ஒரு டாக்டர் தான். அனிதா நீ தனித்தா நல்லா ஓட்டுனாங்க. நீட்லயே வந்து ஆல்டுகெதர் கடந்த பல வருஷங்கள்ல இறந்தது 26 பேர் தான். ஆனா 77 பேர், அதாவது 3 மடங்கு வெறும் ஆன்லைன் கேமிங்ல இறந்துருக்காங்க. ஸோ 3 times பிகர் ப்ராப்ளம். இந்த படத்துல மட்டும் இல்லைங்க, வள்ளுவரே அந்த காலத்துல சொல்லியிருக்காரு. ஏன் அதுக்கு முன்னால் பண்ணீங்க ரிக்வேதால போனாலே, ரிக்வேதத்திலே இருக்கு அக்ஷதிக்ஷதால ஒன்று சொல்லுவாங்க. சான்ஸ்கிருத்ல வருது, நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் நீங்க எல்லாரும் ஏக் காவ்மே கிசான் மே ரகுதாத்தான்னு சொல்வீங்க. அவன் சொல்லுவான், உன்னை பெறுவேன் என்று 100ஐ இழந்து ஒன்றும் இல்லாமல் வெளியே நிற்கின்றேன் என்றேன்னு ரிக்வேதத்துல போட்டிருக்கு. சரண் அங்கிருந்து இன்னும் 2000 வருஷம் இந்த பாங்க. வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது உடனே பேரரசு பிரதர் வந்து இதுல ஒரு கொஞ்சம் அரசியலும் பார்ப்பாரு. பழகிய செல்வமும், அதாவது பழங்காலத்திலிருந்து அப்பா அம்மாலாம் பழகி அனுபவிச்சு கொண்டு வந்த செல்வமும், பழகிய செல்வமும் பண்பும், ஒரு பாரம்பரியம் இருக்கு. உங்க வீட்டு பண்புடா இருக்கு. பழகிய செல்வம் பண்பும் கெடும் எப்ப? கழகத்தில் காலை புகின். கழகம்னு சொன்னது ஏன் வள்ளுவர் அந்த காலத்துல கழகம்னு சொன்னார் தெரியல. கழகத்துல நீ காலை வச்சினாலே எல்லாம் காலியாடும் சொன்னாரு. அரசியல் கழகம் சொல்லல, அந்த காலத்துல கழகம்னு சொல்றது சூதாட்டம் ஆடுற இடத்துக்கு பேரு சங்கத்தமிழ்ல கழகம். சோ அப்ப சொன்னதும் ரிக்வேதத்துல சொல்றது, வள்ளுவர் சொன்னதும் இன்னைக்கு நம்ம கண்ணால பாக்குறோம் இந்த படத்துல. இட்ஸ் a very important problem today. பல சூதாட்டங்கள் இருக்கு. அரசியல் சூதாட்டம், குடி சூதாட்டம், மது சூதாட்டம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பெரிய இஷ்யூவை
ஒரு சமுதாய ஒரு பெரிய ஒரு இன்னலை வெளியில கொண்டு வந்து எடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸுக்கும் டைரக்டர்ஸும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நைஸ் டீம். அதே போல வெரி யங் ஸ்வீட் லுக்கிங் மியூசிக் டைரக்டர் இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நமக்கு இந்த வெக்கம் நானும் வெசூடு சோழன் ரோஷமெல்லாம் இல்லையே நம்மளுக்கு ரொம்ப அழகாக பேசிட்டு போனார். ஸோ தட் இஸ் அ படம். ஐ ரியலி ஹோப் அண்ட் ப்ரே இட் பிகம்ஸ் அ பிக் ஹிட். தட் இஸ் நம்பர் ஒன். பிக் ஹிட் இல்லைனா கூட ஒரு இம்பாக்ட் இருக்கலாம். அந்த இம்பாக்ட் இருந்தால் கூட போதும். ரெண்டாவது, I feel also OTT can give such a movie very very big wide this thing rather than even the wide screen. So it should go. ரெண்டாவது அந்த பொண்ணை பற்றி பேசணும். இப்போ தான் ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் வந்து ஒரு டாக்டருங்கிற முறையில் இந்த கற்பழிப்பை பற்றி பேசுனாங்க. 2-3 விஷயங்க. ஏன் கவர்மெண்ட்டை கேட்கணும்னு என் பிரதர் பேரரசு சொல்லிருந்தார். கவர்மெண்ட்டை கேட்கணும். ஏன்னா 93% பாலியல் வன்கொடுமைகள்ல பாலியல் வன்கொடுமை நானும் ரொம்ப பல வாட்டி அடிச்சு பேசியிருக்கேன். அந்த ஆர்ஜி கார்ல நடந்ததும் இந்த யார் அந்த ஸ்டாருங்கிறதும் அடிச்சு சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கோம்ல, நம்ம வீட்டுல நடக்கலாம், உங்க வீட்டுல நடக்கலாம், உங்க பொண்ணுக்கு நடக்கலாம், உங்க பேத்திக்கு நடக்கலாம். நான் கேட்கிறேன், இன்னொருத்தர் பொண்ணு இன்னொருத்தர் பேத்திக்கு நடந்தா கூட நம்ம பொண்ணு நம்ம பேத்தி மாட்டி எப்ப நம்மளுக்கு எரியுதோ அப்பதான்டா அவ தமிழேண்டான்னு சொல்ல முடியும். ஏன்னா தமிழ் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா 89 இருந்து 92% பேருக்குல டெஃபினட்டா ஒரு போதைப் பொருள் உள்ள இருந்துதான் அப்ப ரேப் பண்ணுவோம். அது வந்து டாஸ்மார்க் போயிருக்கலாம் அல்லது இந்த செமி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருக்கலாம். இது ரெண்டு இல்லாம 90% ரேப் வெறும் ஒரு கிண்டலோட போயிடும். அந்த வகையில அதே இருட்டு இடத்துல கோயம்புத்தூர்ல ஒரு டாஸ்மார்க் பாரும் திறந்து வச்சு அது இவனுங்களுக்கு குடிக்க வச்சு ஏத்தி விட்ட அரசையும் நான் கொஞ்சம் ஃபால்ட் சொல்வேன். நீங்க உங்க பாயிண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் ஆக்கி நான் அப்படி விரல காட்டு நம்ம காட்ட வேணாம். அப்படி நம்ம விரல காட்டும் நம்மளை பார்த்துதான் என்ன ஆச்சு நம்ம தமிழ் பாரம்பரியம். 2021 விஜயகாந்த் மாதிரி நான் ஃபிகர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் தகவல் கொடுக்க நினைக்காது. 2021 வன்கொடுமைகள் 3800 சில்லற. 2023 5200 என்னமோ. 2024 நமது தமிழ்நாடுல நமது தமிழ் தேசத்துல ஏறக்குறைய 9000 9000. அதாவது இந்த டைம் நம்ம பேசிட்டு இருக்கிற டைம் இந்த 1-2 மணி நேரத்துல தமிழ்நாட்டுல 2 பொண்ணுங்களை எவ்வளவு பொண்ணி இழுத்து இருக்கிறான், அவன் புடவை இழுத்து இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு தமிழ்நாடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம பாரம்பரியத்தை நம்ம திரும்பி பார்க்கணும். இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க. எவ்வளவு பேர் இங்க வந்து ஒரு நல்ல ஆப் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குதா? கை தூக்க பார்க்கலாம். லேடிஸ் வெரி குட். ஆர் ஜென்ட்ஸ் லேடிஸ் வாட்ஸ்அப் இருக்கா? வெரி குட். ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்கா? அது இல்லை. சரி, வேற ஏதாவது ஆப் இருக்கா? தற்பாதுகாப்புக்கு SOS இருக்குது, போட்டிருக்கீங்களா? வெரி குட். நீங்க போட்டிருக்கீங்களா? போடணும். 30 செகண்ட்ல நீங்க டவுன்லோட் பண்ணலாம். கல்லூரியா பெண்கள் கல்லூரிக்கு போய் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அது பழம்டா அது உன் தங்கச்சிக்கு நடந்தா மட்டும் பணம் இருக்காதுடா. எனக்கு ஒவ்வொருத்தையும் என் தங்கச்சிடா எங்களுக்கு எரியுதுறாங்க. 30 செகண்ட்ல வினாடிகள்ல நீங்க வந்து அந்த டவுன்லோட் தற்பாதுகாப்பு அல்லது SOS ஆப் டவுன்லோட் பண்ணிருந்தா, ஏன் இந்த பொண்ணே டவுன்லோட் பண்ணிருந்தா அந்த கோயம்புத்தூர் பொண்ணு அது ப்ரையாரிட்டியா போய் அந்த ஸ்டேஷனுக்கு அடிச்சிருக்கும். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருப்பான். இன்னும் 2 கம்னாடிங்க அந்த பொண்ணுகிட்ட வராம இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. சோ நம்ம பாதுகாப்புக்கு நம்ம தற்காப்புக்கு ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் இந்த மண்ணாங்கட்டி இந்த டாஸ்மார்க் போதைப் பொருள் மண்ணாங்கட்டி எல்லாம் கம்மியாகிறது வரைக்கும் எந்த கம்னாட்டி எந்த கை பிடிச்சி இருப்பான்னு நமக்கு தெரியாது. SOS தற்பாதுகாப்பு ஆப்பை தயவு செய்து டவுன்லோட் பண்ணுங்க. உங்க நெட் வயர்லெஸ் இருந்தாலும் எந்த இடத்துல வைஃபை இருந்தாலும் எங்க நீங்க அந்த பட்டன் பிரஸ் பண்ணாலும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க, விண்ட்ஷீல்டு தட்டி இருக்காங்க, அப்புறம் அருவா கொண்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த பொண்ணு இதை மட்டும் தட்டி இருந்தா அந்த போலீஸ் டெஃபினட்டா கெட்ஸ் டாப் ப்ரையாரிட்டி. மத்தெல்லாம் கம்மியாகி டாப் ப்ரையாரிட்டி வந்து போலீஸ்க்கு உடனே இங்க வந்திருப்பாங்க. என்ன நம்ம ஆட்களை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். எல்லார்கிட்டையும் நான் எடுத்து சொல்றேன், போதைப் பொருளையும் ஒழிக்கணும். நீங்க சொல்றீங்க இந்த பாரதிய நியாய சமிதா. எப்ப நான் பாலிடிக்ஸ் உள்ள வர நினைச்சேன், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை படிச்சேன், பாரதிய நியாய சமிதா படிச்சேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 69, 70, 71, 72 அபவுட் ரேப். அதுல வந்து 20 வருஷம் ரேப் பண்ண இவனுங்க கேங் ரேப்புக்கு 20 வருஷம் உள்ள இருக்கலாம். அல்லது ஜட்ஜ் நினைத்தால் அவங்க வந்து நேச்சுரல் லைஃப், அதாவது 85 வயசு வரைக்கும் மாடுறாங்க வச்சுங்க, அது 85 வயசு கம்னாட்டிக்கு உள்ள இருக்கணும். ஆனா இவனுங்களே இன்னொரு இடத்துல ரேப் பண்ணி ரேப் அக்யூஸ்டா இருந்து வெளியில சுத்திட்டு இருக்கான். நேருவோட பிறந்த நாள், பாபுசி பிறந்த நாள், அம்பேத்கர் பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள், எவனாவது பிறந்த நாள்னு சொல்லி வெளியில அனுப்பிச்சு விட்டுறாங்க இந்த பசங்க. நாம் எல்லாம் ஒன்று கூடி அரசியல் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை திருப்பி சொல்றேன் சார், உங்க வீட்டுல நடக்கலாம் சார், 9000 வந்துருச்சு சார்,
அப்படியே விட்டீங்கன்னா 90,000 ஆகும். பாலியல் வன்கொடுமைகளுக்கு எல்லாரும் அது எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ கூட தான் டைரக்டா ஒரு டிவி இன்டர்வியூ முடிச்சு தான் இங்க வந்தேன். ஆபரேஷன் இருந்து வெளியில வந்து டிவி இன்டர்வியூ கொடுத்து அப்படியே ஓடி வந்தேன். பாலியல் வன்கொடுமை பண்றவங்களுக்கு அந்த 20 years should be enforced, should not be reduced. இவங்க பர்த்டே அவங்க பர்த்டேன்னு வெளியில விடாதீங்க. நம்ம அடிச்சு சொல்லியிருந்தால் இந்த 3 பேர்ல ஒருத்தன் வந்து உள்ள வந்திருப்பான், வெளியில வந்திருக்க மாட்டான். இந்த 3 பேர் நான் எடுக்கிறேன், ஒரு உதாரணமா எடுக்கலாம். நிர்பயா ஆயிட்ட அப்புறம் திருப்பி ஆகாதும்பாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ஆயிட்ட அப்புறம் திருப்பி ஆகாதுன்னாங்க. இந்த பொண்ணோட பேர் வெளியில வரவே கூடாது. அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸுங்க. நம்மலாம் வேலைக்காரங்க மாதிரி நாங்களாம் 5-6 வருஷம் இங்கிலாந்து அமெரிக்கால தான் படிச்சுனாங்களா, ஆப்ரேஷன் பண்ணி வந்தவங்க. அங்க வந்து நாங்களாம் அந்த காலத்து வெள்ளைக்காரங்களாம் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கூட அதாவது மோஷன் போயிட்ட அப்புறம் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க வைட் பண்றதுக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த 3 பேர் இருக்கானுங்க இல்ல, அவங்க போட்டோ யாராவது எடுத்து, இந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் ஃபெப்சி யாராவது எடுத்து அந்த போட்டோல நல்லா இந்த டாய்லெட் பேப்பர் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எல்லாரும் பாத்ரூம் போயிட்ட அப்புறம் இந்த நாய்களோட போட்டோ போட்டு டாய்லெட் பேப்பர் எல்லாரும் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இப்படி இவங்களை ஷேமிங் பண்ணணும். அவனோட வீட்டில் இருக்கிறவங்க, மனைவி, பசங்க, ஃப்ரெண்ட்ஸ், சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் எரியணும். ஊரே டேய் இவனை வச்சு தேய்ச்சிட்டு இருக்காங்க பின்னால நினைச்சா அடுத்தவன் வந்து யோசிப்பான். அப்படி பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு பதிலாக யார் இந்த பொண்ணு, இவன் எங்க போனா, இது பேரு விக்டிம் ஷேமிங். உளவியல்ல, குற்ற உளவியல்ல, இந்த கிரிமினல் சைக்காலஜி விக்டிம் ஷேமிங். இவன் என்ன பண்ண சொன்னேன், அவ போவாடா, நீ யாரு கேட்கறதுக்கு. அவையும் அந்த டைம்ல யாரோட சொல்லிட்டு இருக்கா, அவ போவாடா, இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, இது வந்து பியண்ட் தி அயர்ன் கர்டன் ரஷ்யா இல்ல, அவ போவா, அது அவளுடைய உரிமை, அவளை பாதுகாப்பு கொடுக்கணும், அது நம்மளுடைய கடமை. உரிமையும் கடமை நமக்கு தெரியணும். அதை விட்டுட்டு நீ பொண்ணு, நீ எங்க போன போத்திட்டு உள்ள இருக்கணுமா? இது வந்து இல்ல, பாரதியார் படித்த புதுமை பெண், இங்கெல்லாம் புதுமை பெண் வெளியில வரணும். இன்னும் எல்லாரும் நேர்கொண்ட பாருங்க, நோ மீன்ஸ் நோன்னு சொல்றோம்ல, இதுதான் அது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் யாரை பார்த்தும் பயப்படும், அஞ்சா நெஞ்சமும் கொண்ட பெண்கள். அந்த பெண்களை பாதுகாக்கிறது இந்த அரங்கத்தை 10 பேர் இருந்தா போதும். விவேகானந்தர் சொன்னார், 100 இந்தியன்ஸ் who think, breathe and live India இருந்தா அது change the future of India ன்னார் விவேகானந்தர். போதுங்க, 10,000 பேர் தேவையில்லை. இந்த காலத்துல டெக்னாலஜி இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கு, சரியான விஷயம், சரியான மனுஷன், சரியான ரகத்துல பேசுறா, சரியான இடத்துல போய் சேரும். 10 பேர் நினைச்சா கூட இந்த நாட்டை மாத்தலாம், நம்ம சமுதாயத்தை மாற்றலாம். அதுக்கு வந்து ஒரு முதல் ஸ்டெப்பா ரொம்ப அழகா அந்த படத்தை எடுத்திருக்கீங்க. இது வந்து நிறைய யார் பாக்குறாங்களோ இல்லையோங்க, நான் டெஃபினட்டா பாக்குறேன். நான் எவ்வளவு இடத்துல சொல்ல முடியுமோ. காந்தி சொன்னார், யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see. இது மாதிரி நல்ல படம் போடுமா நம்ம பார்க்கணும். நம்ம திருப்பி டிஷி படம் பாருங்க, ஒரு தட்டுவான் 300 டைரக்ஷன்ல எல்லாம் போவாங்க. நம்ம ஆளுங்க தட்டும் போது நான் கராட்டே பிளாக் பெல்ட், அது மாதிரி எந்த ஒரு அடி குத்தும் இல்லை, 100 மணிலாம் போக மாட்டாங்க. 3 பேர் 2 பேர் நம்ம போடலாம். இது மாதிரி டிஷ்ஷுங்கிறாங்க, அப்படியே போறாங்க. அதை பார்த்து திருப்பி அதே பார்த்து கை தட்டும். அந்த சிஜி பாரு, இது மாதிரி படத்தை பாருங்க சார். நீங்க எல்லாம் பாக்குறீங்களா? நான் பாக்குறேன் சார். எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் சார் சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஆல் வெரி மச்.